183 சைக்கிள்ஸ் தான் எல்லாமே பாயிண்ட் பேஸ்ட் கேண்ட் சைக்கிள்ஸ்னு சொல்றோம். கேண்ட் சைக்கிள்ஸ்னா என்ன? ஒரு பாயிண்ட்ல நம்ம ஒரு ரெஸ்பெக்டிவ் ஆபரேஷன் வந்து இது பண்ணலாம். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்? இது பண்றோம். சரிங்களா? ஓகே சார். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே சார். அதாவது கிரியேட் பாயிண்ட் பொசிஷன் போறோம். பொசிஷன் போய் நம்ம எது எது வேணுமோ அந்த கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோம். அந்த பாயிண்ட்ஸ் தான் பொசிஷன். சரிங்களா? கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் சர்க்கிளும் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டயாமீட்டர் 10 mm இங்க குடுத்துட்டு, இந்த டயாமீட்டர் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா இது லாக் ஆயிடும். நீங்க எங்கெங்கெல்லாம் கிளிக் பண்றீங்களோ, அங்கங்கெல்லாம் என்ன வரும்? 10 mm ஹோல்ஸ். இப்ப இதுலயே வந்து திருப்பியும் சர்க்கிள் எடுத்துட்டு 10 mm இல்ல, இதுல போயிட்டு ஒரு 15 mm குடுத்துட்டீங்கன்னா ஒரு 15 mm வரும். சரிங்களா? ஓகே சார். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த மாரி வச்சுக்கிறேன். இது எதுக்காக கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்ட எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் காமிக்கிறதுக்காக. ரைட் கிளிக், மில் டூல் பாத்ல ட்ரில் போறோம். ட்ரில்ல செலக்ட் பண்ணோனே, இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேனுவல் செலக்ஷன். மேனுவல் செலக்ஷன்னா, நீங்க மேனுவலா போய் ஒரு ஒரு பாயிண்ட்டா நீங்க குடுக்கணும். புரியுதா? ஓகே சார். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதே ரைட் கிளிக், மில் டூல் பாத், ட்ரில்லு. இதுல ஆட்டோமேட்டிக். என்னது? ஆட்டோமேட்டிக். ஆட்டோமேட்டிக் போயிட்டீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட், இது லாஸ்ட் பாயிண்ட். 3 குடுத்தீங்கன்னா 3ம் என்ன ஆயிடும்? அப்படியே வந்து இது வந்து ஓகே சார். அதாவது இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் குடுத்தீங்கன்னா, நடுவுல இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணும். ஆனா ரொம்ப முன்னாடி, ரொம்ப பின்னாடி இருந்தா செலக்ட் பண்ணாது. அது ஆர்டரா ஓகே சார். செலக்ட் ஆயிடும். அப்ப மிச்சத்த நம்ம செலக்ட் பண்றதுக்கு மேனுவல் செலக்ஷன் குடுத்துட்டு, நீங்க இங்க செலக்ட் பண்ணலாம் சம்ஸ். ஓகே சார். அதுக்கப்புறம் ரைட் கிளிக், கிளியர் கலர்ஸ். அடுத்த ஆப்ஷன் ரைட் கிளிக், மில் டூல் பாத், ட்ரில்லு. ட்ரில்லுலயே வந்து பாத்தீங்கன்னா என்டிட்டீஸ். இந்த என்டிட்டீஸ் குடுத்துட்டீங்கன்னா, நீங்க வெறும் சர்க்கிள மட்டும் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணா போதும். அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்ட என்ன பண்ணிக்கும்? அதுவே எடுத்துக்கும். ஓகே சார். அடுத்து ரைட் கிளிக், மில் டூல் பாத், ட்ரில்லு. இதுலயே வந்து விண்டோ பாயிண்ட்ஸ். விண்டோ பாயிண்ட்ஸ்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, லெஃப்ட் கிளிக் பண்ணி அமுத்தி எல்லா பாயிண்ட்டும் செலக்ட் பண்ணீங்கன்னா, அது பாயிண்ட் மட்டும் செலக்ட் பண்ணும். சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்காது. பாயிண்ட்ட மட்டும் என்ன பண்ணும்? செலக்ட் பண்ணும். சரியா? ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து மாஸ்க் ஆன் ஆர்க். மாஸ்க் ஆன் ஆர்க். ரைட் கிளிக், மில் டூல் பாத், ட்ரில்லு. இதுல மாஸ்க் ஆன் ஆர்க். மாஸ்க் ஆன் ஆர்க் குடுத்துட்டீங்கன்னா, எந்த ஹோல்ஸ் உங்களுக்கு வேணும்? இப்ப எனக்கு வந்து இந்த சின்ன ஹோல்ஸ் மட்டும் வேணும்னா, சின்ன ஹோல்ஸ் ஒரு டைம் செலக்ட் பண்ணி, எல்லா ஹோல்ஸையும் செலக்ட் பண்ணி என்டர் குடுத்தீங்கன்னா, அந்த அந்த ஸ்பெசிபிக் டயாமீட்டர் ஹோல்ஸ் மட்டும் தனியா செலக்ட் ஆயிடும். புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே குடுத்துக்கோங்க. இப்ப டூல் பேஜ் போலாம். ரைட் கிளிக், கிரியேட் நியூ டூல். கிரியேட் நியூ டூல்ல நம்ம என்ன வைக்கிறோம்னா, எண்ட் மில் சென்டர் பிட் தானே? சிசி சென்டர் பிட் எடுத்துக்கலாம். சென்டர் ட்ரில். இங்க அதோடைய டயாமீட்டர் இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபினிஷ். இதுக்கு வந்து ஒரே ஒரு ஃபீட் ரேட் தான் வரும். ஒரே ஒரு ஃபீட் ரேட்டு, ஒரே ஒரு ஆர்பிஎம். ஏன்னா சைக்கிள்ல ஒரே ஒரு எஃப் தானே வரும். பிளஞ்சிங்க்கு தனியா ஃபீட் ரேட்டு, டிரைவிங்க்கு தனியா ஃபீட் ரேட்டு அப்படின்ற மாதிரி என்ன ஆகாது? வராது இல்லைங்களா? ஆமா. அதுக்கப்புறம் நேரா இந்த டூல் முடிஞ்சுட்டு கட் பாராமீட்டர். இந்த கட் பாராமீட்டர்ல ட்ரில் ஆர் கவுண்டர் போர்ன்றது G81. G81. ட்ரில் ஆர் கவுண்டர் போர். இது வந்து என்னது? G81. இதுல என்ன வரும்? X, Y, Z, R, F. அவ்வளவுதான். XY வந்து பொசிஷனு, Zல டெப்த், R வந்து சேஃப் பாயிண்ட், F வந்து ஃபீட். அடுத்து வந்து நமக்கு பெக் ட்ரில். பெக் ட்ரில்னு ஒண்ணு வரும். அது வந்து G83. G83லயும் சேம் தான் வரும். அடிஷனலா என்ன வரும்? Qன்றது என்ன? பெக் அமௌண்ட். எவ்வளவு டெப்த்துக்கு பெக் ஆகும். அடுத்து சிப் பிரேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். என்னது? சிப் பிரேக்.
சிப் பிரேக்ன்றது என்னன்னா இந்த இடத்துல இருக்கு சிப் பிரேக் அப்படின்றது. ஸோ சிப் பிரேக் வந்து G73. ப்ரோ ஒரே நிமிஷம் சொல்லுங்க. ஓகே சார். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சிப் பிரேக் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். ஸோ சிப் பிரேக் கொடுத்துட்டீங்கன்னா G73. ஸோ G73 கொடுத்தீங்கன்னா இதுலயும் என்ன வரும்னா Qன்ற வேல்யூ வரும். இது வந்து பெக். Qன்ற வேல்யூ என்னது? பெக். ஆமா. G73ல போட்டா என்ன ஆகும்? மொத்தமா மேல வராது, இருக்கிற இடத்துல இருந்து பின்னாடி வந்துட்டு போகும். ஓகே சார். G83 வந்து மொத்தமா R வேல்யூ வரைக்கும் மேல வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து டேப். என்னது? டேப் G84. இதுல எதுவுமே கேட்காது, அதே XYZ RF அவ்வளவு. அடுத்து இதுல போர் 1 அப்படின்னு இருக்கும். போர் 1 இதுதான் இந்த ரீமர். இதுதான் ரீமருக்கு. இது வந்து G85 வரும். இது வச்சா என்ன வரும்? G85. இதுலயும் எதுவும் கேட்காது. அடுத்து போர் 2ன்னு வரும். இது வந்து ரஃப் போரோடது G86 வரும். அதுக்கப்புறம் ஃபைன் போர்னு ஒன்று இருக்கும். ஃபைன் போருக்கு வந்து பார்த்தீங்கன்னா G76 ஃபினிஷ் போரிங். இதுல என்ன வரும்னா கியூன்ற ஒரு வார்த்தை வரும். இந்த கியூன்றது என்னன்னா ஷிஃப்ட். என்னது? ஷிஃப்ட். அந்த போரிங் பார் அப்படியே உரசிட்டு வந்தா மேல ஒரு கோடு விழுகும். அந்த கோடு வராம இருக்கிறதுக்கு தள்ளிட்டு போறதுதான் என்னது? ஷிஃப்ட். ஸோ நான் என்ன பண்றேன்னா நார்மல் ட்ரில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க எதுவும் கொடுக்க வேண்டாம். லிங்க் இன் பேராமீட்டர்ல எல்லாத்தையும் அப்சல்யூட் வச்சுக்கோங்க. டெப்த் வந்து எவ்வளோ? -3 mm. இது கொடுத்தா G98, கொடுக்கலன்னா G99. அப்படின்னா இது கொடுத்துட்டு இது கொடுக்கலன்னா இந்த ஆர் வேல்யூ தான் இங்க கொடுக்கணும். ஆர் வேல்யூ 3 mm 5 mm கொடுக்கணும். ஒரு ஹோல் வெட்டி இன்னொரு ஹோல் போகும்போது 3 mm மேல போயிட்டு அடுத்தது போகும். இதை டிக் பண்ணிட்டா ஒரு ஹோல் வெட்டி இன்னொரு ஹோல் போகும்போது 100 mm மேல போயிட்டு மேல போகும். புரியுதா? ஓகே சார். ஓகே. சிசி போட்டாச்சு. இப்ப இதே பொசிஷனுக்கு நீங்க ட்ரில் போடணும்னு வைங்களேன். காப்பி பண்ணுங்க, இதை பேஸ்ட் பண்ணுங்க. பேராமீட்டர் போறேன். டூல்ல போயிட்டு ரைட் கிளிக் கிரியேட் நியூ டூல். ட்ரில்ல டயமீட்டர் வந்து ஒரு M5னா M6 போடலாம். ஒரு 5 mm ட்ரில், 5 mm டயமீட்டர் ட்ரில்லு. ஸ்பீட் ரேட்டு ஸ்பிண்டில் ஸ்பீட் கொடுத்துக்கிறோம். இது பெக்டிங் ட்ரில்ல கொடுக்குறோம்னா G83 பெக் ட்ரில் கொடுத்துக்கோங்க. இங்க கேக்குது பாருங்க, இதான் கியூ வந்து 5 mm கொடுத்தா. லிங்க்இன்ல வந்து ஒரு 25 mm டெப்த். சரியா? இப்போ அப்படியே ரைட் கிளிக் பண்றோம், காப்பி பண்றோம். இங்க ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு பேராமீட்டரு டூல்ல வந்து ரைட் கிளிக் கிரியேட் நியூ டூல். இல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா இதே டூலை வச்சு G73ல கூட போடணும். சிப் பிரேக்ல ஃபுல்லா வெளியே வராது, இருக்கிறதுல இருந்து பின்னாடி வரும். இதோட பெக்கிங்க்கு ஒரு 3 mm கொடுக்குறேன். 3 mm என்ன பண்றேன்? கொடுக்குறேன். அதே ட்ரில் பழகிறதுக்கு வேண்டிதான். நமக்கு என்ன கொடுத்தா என்ன வருதுன்னு தெரியணும்ல, அதுக்காக. பேஸ்ட் பேராமீட்டர் டூலுக்கு போறேன். ரைட் கிளிக் கிரியேட் நியூ டூல். டேப் எடுத்துக்கிறேன். M6னா மேஜர் டயமீட்டர் 6, பிச் வந்து 1 mm. பிச் வந்து 1 mm. 6 into பிச். அப்போ டயமீட்டர் கொடுக்கணும், பிச் கரெக்டா கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்க இந்த கட் பேராமீட்டர்ல டேப் மோட்னு வச்சுக்கோங்க. டேப் கொடுத்தா எதுவும் கேட்காது. டூல்ல வந்துட்டு பாருங்க, ஆர்பிஎம் வந்து இப்ப நான் ஒரு 50 RPM அப்படின்னு மாத்தினா ஃபீடு என்ன ஆயிரும்? மாறிடும். ஏன்னா டேப் ஃபீட் இஸ் ஈக்குவல் டு பிச் இன்டூ RPM. பிச் இன்டூ RPM. ஓகே சார். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பிச் இன்டூ RPM வந்துடும். அதுக்கப்புறம் லிங்க் இன் பேராமீட்டர்ல வந்து
நம்ம வந்து எவ்வளோ டெப்த்துக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடுவோம் கொடுத்துருவோம், அவ்வளோதான். இதை டேப். இப்போ இதுலயே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பராமீட்டர் ரைட் கிளிக் கிரியேட் நியூ டூல் ரீமர். ரீமர் வேணும்னா ரீமர் எடுங்க. எவ்வளோ டயாமீட்டரு, இந்த இடத்துல ரீமருக்கு வந்து போர் 1 போர் 1 வச்சுக்கோங்க. லிங்க்இன்ல வந்து எவ்வளோ டயாமீட்டர்னு கொடுத்துருங்க, அவ்வளோதான். இது வந்து G85ல வரும். இப்போ இதையே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பராமீட்டர் டூல்ல ரைட் கிளிக் கிரியேட் நியூ டூல் போரிங் பார் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம டயாமீட்டர் எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கோங்க போரிங் பாருக்கு. கொடுத்துட்டு போரிங் பார் அப் போரிங் பாராக இருந்தால் போர் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே எதுவுமே மாறாது. இங்கே ஆஸ் யூஷுவல் எவ்வளோ டெப்த் வேணும், சேஃப் பாயிண்ட் அவ்வளோதான். இப்போ இதுலயே வந்து பேஸ்ட் பண்ணி பேராமீட்டர் அதே போரிங் பார் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் கட் பேராமீட்டர்ல ரப் போரிங் இல்லாமல் ஃபைன் போர்னு செலக்ட் பண்ணி ஃபைன் போர் செலக்ட் பண்ண என்ன வரும், ஷிஃப்ட் வரும். இதான் கியூ. கியூல 1 mm 0.5 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் என்ன பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓகே ரீசன். இதை வெரிஃபை பண்ணா எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியாது ப்ரோ. செலக்ட் ஆல் கொடுத்து G1 அப்படின்னு ப்ரோக்ராம் எடுத்து ப்ரோக்ராம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரில்லு G81 அந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வரும். G83 G73 G84 85 86 76 அந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃபர்ஸ்ட் பாருங்க 81னா 81. அதுக்கப்புறம் 83 இது வந்து பெக் ட்ரில்லிங். ஓகே சார். அதுக்கப்புறம் G73 ஹை ஸ்பீட் பெக் ட்ரில்லிங். கியூ பாருங்க நம்ம கொடுத்த வேல்யூ இதுல 5 கொடுத்தோம், இதுல 3 கொடுத்தோம், கரெக்டா வந்திருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் G84 டேப் மோடு. அதுக்கப்புறம் வந்து G85ன்றது ரீமர். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து G86ன்றது ரப் போரிங். ஆமா, இதே வந்து G76 அப்படின்றது ஃபைன் போரிங். சரிங்களா? ஓகே சார். ஸோ இவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து கேண்ட் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். கேண்ட் சைக்கிள்ஸ் எல்லாமே இப்படிதான் ப்ரோக்ராம் பண்ணுவோம். சரியா? இதான் வந்து ட்ரில்லிங் டூல் பார்த்து.